கர்த்தர் உன்னை எடுத்து பயன்படுத்துகின்ற வழியிலே உனக்கு இருக்கிற ஞானங்கள், வரங்கள், தாழ்வுகள் இவைகளை வைத்து அவர் ஒரு நாளும் பயன்படுத்துவதில்லை. எந்த பகுதியிலே நான் குறைவாய் இருக்கிறேனோ அந்த பகுதியிலே கர்த்தர் நம்மை அழைத்து சென்று நம்முடைய குறைவை நிறைவாக்கி எதிராளியுடைய குறைகளையும் அவர் உதவி செய்து நிறைவாக்குகிறவராக இருக்கின்றார். The opposite direction. படித்தவனை படிக்காதவர்கள் மத்தியிலும் படிக்காதவனை படித்தவர்கள் மத்தியிலும் அவர் உதவி செய்யும்படியாக சபை நிறுவும்படியாக அனுப்புகிறதை பார்க்கிறோம். எனவே ஆவியானவர் நமக்கு என்ன செய்கிறார்? அவருக்கு உதவி செய்கிறார். நமக்கு என்ன செய்யறாரு? அவரு எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கின்றார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? தோல்வி இல்லை எனக்கு, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வே வெற்றியின் நாளில் இன்று அகமகிழ்வோம், ஆவியானவர் எனக்கு உதவி செய்து அவைகளை ரட்சிப்பாக முடியப்படுகிறார் என்று பவுல் அப்போஸ்தலன் பிலிப்பியர் நிருபத்திலே 1ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலே வாசித்தோம். எனவே இந்த உதவி செய்கிற ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகின்றார். முதலாவது ஆவியின் உதவி எனக்கு ரட்சிப்பாக முடியும். இரண்டாவதான பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிப்போம். பிலிப்பியர் 1:27. நான் வந்து உங்களை கண்டாலும் நான் வராமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று போதுமா? நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று என்று வாசிக்கிறோம். அப்போ ஆவியானவர் தம்முடைய பிள்ளைகளை உறுதியாக நிற்க செய்கிறார். உறுதியாக ஒரு இடத்துல ஸ்டாண்ட் ஃபார்ம் என்று சொல்லுவார்கள். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த வேலை செய்தாலும் அதில் உறுதியாக நிற்பீர்கள் என்றால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக முடியும்.